இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் உன்னை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. என்ன சாம் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்க சாம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கட்டுமா? கேளு சாம். என்ன? அது ஒண்ணும் இல்ல. என்னடா ஒண்ணும் இல்லனா? உனக்கு தங்கச்சி இருந்தா என்ன பண்ணிருப்ப? இதுல என்ன சாம் டவுட்? பத்திரமா வச்சு பாத்துப்பேன். ஆனா எனக்கு ஏதாவது தங்கச்சி இல்லையே சாம். என் கூட பிறந்தவளும் அப்படியே இறந்துட்டா. தங்கச்சி தான் இல்ல சாம். விடு சாம், அத பத்தி நம்ம ஏன் சாம் பேசணும்? விடு. இப்போ அந்த தங்கச்சி உயிரோட இருந்தா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? சந்தோஷமா இருக்கும். ஆனா அது இல்லைன்னு ஆயிரும்போது எதுக்கு சாம் பேசணும்? இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருப்பேன். இப்போ இல்ல, நானும் அந்த தங்கச்சியை பார்த்தது கூட இல்ல. அப்புறம் எதுக்கு சாம் அதை பத்தி பேசிட்டு? இப்போ உனக்கே அந்த தோட் போச்சு. இல்ல, கேட்கணும்னு தோணுச்சுமா, அதான் கேட்டேன். விடு சாம், அதை பத்தி நம்ம பேச வேணாம். எப்பயாவது ஒரு தடவை ஞாபகம் வரும்போது அழுந்திருக்கேன்டா. என் கூட ஒட்டுக்கா பிறந்தவ எப்படி இறந்தா அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன் சாம். நான் நல்லா இருக்கும் போது அவளும் நல்லா இருந்திருக்கணும் தானே அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன் சாம். பிறந்தப்போ அந்த ஹாஸ்பிட்டலே இறந்துதான் பிறந்தா. எனக்கு அவன் மூஞ்சி கூட தெரியாது சார். ஆனா எனக்குன்னு ஒரு தங்கச்சி இருந்தா, எனக்கு அப்புறம் ஒருத்தி பிறந்தா அப்படின்னு மட்டும் தெரியும் சார். என் கூடவே பிறந்தா, எனக்கு எதுவுமே ஆகல. அவளுக்கு பாத்தியா சாம்? என்னமோ சாம், கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு, அவளை காப்பாத்தல சாம். உனக்கு ஒண்ணு புரியல சொல்லு. அவளையும் காப்பாத்தி இருக்காரு சொல்லு கடவுள். ஆனா உனக்கு தான் புரியல பாரு. என்னை காப்பாத்தணும்னு நினைச்ச கடவுளுக்கு என் கூடயே பிறந்து ஒட்டிக்கிட்டு பிறந்த அவளை காப்பாத்தணும்னு நினைக்கல போல சாம். விடு சாம், அதை பத்தி பேச வேணாம். பேசினாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சாம். திரும்பி ஏதோ ஒரு ஞாபகம் மனசுக்குள்ள வர மாதிரி இருக்கு சாம். அதனால அதெல்லாம் வேணாம் சாம். விடு சாம். சாரி சொல்லு, தெரியாம கேட்டுட்டேனா? ஐயோ சாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாம். நீ எங்க தெரியாம கேட்ட? விடு. உனக்கு ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு, கேட்ட அவ்வளவுதானே. எனக்கும் இருந்திருந்தா ரொம்ப ஆசையாதான் சாம் இருந்திருக்கும். அது அம்மா சொல்லி அழுகும் போதெல்லாம் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? என்னால முடியாது சாம். அவங்களுக்கு ஆறுதலும் என்னால சொல்ல முடியாது. என்னமோ சாம், அஜய் இருந்தனால கொஞ்சம் ஓகேவா இருந்தேன்டா. அவன் என் கூட இருக்கும் போது நான் ஏதாவது யோசிச்சு அழுந்துட்டு இருந்தா, இல்ல விடு, இது கழிக்கிறாதான் நானும் கூட இருக்கேன்னு சொல்லியே சமாளிச்சிட்டா சாம். அதுக்குள்ள ரொம்ப போகாம வெளியில வந்துட்டேன் சாம். என்னன்னு தெரியல, இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேனோ என்னமோ. இப்போ கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பேன் அவன்கிட்ட. ஆனா எனக்கு தங்கச்சி தான் இல்லையே சாம். எனக்கும் ஆசைடா சாம், தங்கச்சியோ தம்பியோ இருக்கணும்னு. ஆனா எனக்கு அதை கொடுத்து வைக்கல சாம். எனக்கு அது இல்லைங்கும் போது அதை நினைக்க கூடாதுல சாம். அம்மா நினைச்சு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அழுகுவாங்க தெரியுமா? அப்பா சமாதானப்படுத்துவாங்க, நான் சமாதானப்படுத்துவேன். ஆனா அது அம்மானால தாங்க முடியாது சாம். ஏன் இன்னொரு பொண்ணு என்னை விட்டு போயிட்டாலேன்னு அவ்வளவு அழுகுவாங்க சாம் அம்மா. அதெல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல சார். இன்னைக்கெல்லாம் குடும்பமே உடஞ்சி உட்காந்துட்டு இருக்கும் சார். அந்த டைம்ல என்னாலயும் எதுவும் பண்ண முடியல. அம்மா அழுகிறத பார்த்து எனக்கும் அழுக வந்துடும் சார். மனசு ஃபுல்லா அதான் சார் தோணும். அவ்வளோ யோசிச்சிருக்கேன் சார். ஏன் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன் சார். ஒன்னு என் கூட இருக்காம இருந்திருக்கலாம் சார். அப்படி ஒருத்தி இருந்தாங்கிறது இல்லாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. நான் மட்டும் அம்மாக்குன்னு இருந்திருப்பேன்ல சார். இப்போ அம்மா அந்த பொண்ணையும் நினைச்சு ரொம்ப அழுகுறாங்க சார். என்னால முடியல சார். அம்மாவை சமாதானம் கூட என்னால படுத்த முடியல சார். எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணாலும் என்னாலையும் முடியாது சார். எனக்குன்னு ஒரு தங்கச்சி இருந்திருக்கலாம், அவளுக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சிருப்பேன். அப்படியெல்லாம் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் சார். அம்மா சொல்லியிருக்காங்க சார், நான் என் ரெண்டாவது பொண்ணு மூஞ்சி கூட பார்க்கலன்னு. பிறந்த உடனே இறந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்களா சார் ஹாஸ்பிட்டல்ல. எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூ இல்லை சார். அவளுக்கு மட்டும் எப்படி வந்துச்சு? நாங்க ரெண்டு பேரும் ஒரே வயிற்றுக்குள்ள தானே சார் இருந்தோம். எனக்கும் ஒன்றும் ஆகாத போது அவளுக்கும் ஒன்றும் இருக்க கூடாதுல்ல சார். நான் பிறந்ததுக்கு அப்புறம் 1/2 hourல அவ பிறந்தான்னு அம்மா சொல்லுவாங்க சார். இறந்துதா பிறந்தான்னு சொல்லுவாங்க சார் அம்மா. ஏன் கடவுள் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல சார். உன் தங்கச்சி இறந்துதா பிறந்தா, அவ இருந்திருந்தா இப்போ உன்னோட வயசு தான் அவளுக்குன்னு சொல்லுவாங்க சார். நீங்க ரெண்டு பேரும் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்லாம் யோசிப்பாங்க சார் அம்மா. அதுக்கப்புறம் அவ பிறந்து இறந்ததுல இருந்து அம்மா அப்பப்போ அம்மாவுக்கு தோணுமா சார். என் பிறந்த நாள் வரும்போதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சார் அம்மா. ஐயோ, என் ரெண்டாவது பொண்ணு இருந்திருந்தா அவளுக்கும் பிறந்த நாள் கொண்டாடி இருக்கலாம்னு சொல்லுவாங்க சார். அந்த அன்னைக்கு மறக்கவும் முடியாது. ஒரு பொண்ணுக்கு சந்தோஷமான நாள் இன்னொரு பொண்ணுக்கு கெட்ட நாளுங்கிற மாதிரி அம்மா நினைப்பாங்க சார். என்னன்னு தெரியல சார். எதனால இறந்தாங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல ஏன் அப்படி சொன்னாங்க, ஏன் அவ இப்போ வரைக்கும் உயிரோட இருந்திருக்க கூடாதுன்னா நான் யோசிச்சிருக்கேன் சார். உயிரோட இருந்திருந்தா நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்போம்ல சார். ஆனா அது எனக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல பாரு சார். அவளும் என் கூடவே இருந்திருக்கலாம், என் கூடவே இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்ல. நான் எவ்வளவோ டைம் யோசிச்சிருக்கேன் சார். ஆனா யோசிச்சு என்ன பிரயோஜனம் சார்? எதுவுமே நடக்கல சார். அவ அந்த ஹாஸ்பிட்டல்ல உயிரோட இருந்திருக்கலாம் நான் அவ்வளோ டைம் யோசிப்பேன். அம்மா கிட்ட சொல்லி சொல்லி அழுகுவேன் சார். ஆனா என்னால முடியல சார். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைப்பேன் சார். ஆனா அவ அந்த ஹாஸ்பிட்டல்ல உயிரோட இருந்திருக்கலாம், உயிரோட இருந்திருக்கலாம் நான் அவ்வளோ டைம் யோசிப்பேன்.
அதுக்கப்புறத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு வந்தது சாம். அம்மா அந்த குழந்தைய பத்தி நினைக்க கூடாது, நான் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்வேன் சாம். இங்க நினைச்சா அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு நினைப்பேன் சாம். அதுக்கப்புறம் இந்த வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு வந்திருக்கோம் சாம். மறந்துட்டு வந்திருக்கோம்னு இல்ல, கடந்து வாழ்ந்திருக்கோம் சாம், அவ்வளவுதான். சாரிடா, உன்கிட்ட கேட்டு ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனோ. ஐயோ சாம், அதெல்லாம் இல்ல சாம். இப்போ உங்ககிட்ட சொன்னதுல எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சாம். இல்லடா, நான் கேட்டிருக்க கூடாதுடா. நீ பாரு எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்றேன்னு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாம், விடு சாம். கண்டிப்பா உனக்கு ஒரு தங்கச்சி கிடைப்பா, சரியா? இதுக்கு மேல அந்த தங்கச்சியும் இருக்க மாட்டா, இதுக்கு மேல எனக்கு தங்கச்சியும் கிடைக்க மாட்டா சாம். விடு சாம், அதை பேசி பிரயோஜனம் இல்ல. எதுக்கு சாம் பேசிட்டு? சாரி, இனிமே பேச மாட்டேன், நான் ஹர்ட் பண்ண மாட்டேன், சரியா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாம், விடு சாம். என்ன சாம் சைலண்டாவே இருக்க? சாம் என்னாச்சு சாம்? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க, நீ இப்படி எதுவும் கேட்க மாட்டியே சாம்? திடீர்னு எனக்கு ஒரு தங்கச்சி, என்னாச்சு சாம்? சொல்லு சாம், என்னாச்சு சாம்? நீ இப்படி எல்லாம் என்கிட்ட கேட்டதே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாம். அதுவும் இதை பத்தி கேட்டா எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும்னு தெரிஞ்சு நீ கேட்க மாட்டியே சாம். இன்னைக்கு என்னன்னா திடீர்னு கேட்டிருக்க சாம்? சாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே சாம், நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் சாம் நடக்கும். எதை பத்தியும் யோசிக்காத, எதை பத்தியும் கவலைப்படாத சாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே சாம்? ஒன்றும் இல்லடா. கண்களில் சோகம் என்ன, காதலால் காவல் செய்வேன். கண்மணி உன்னை தீண்டும் காற்றுக்கும் வேலி செய்வேன். 1000 தடை தாண்டியே உன்னை பாதுகாப்பேன். நானே நானே உயிரே என் உயிரே, உனக்காக நான் இருப்பேன். உலகம் வந்தாலும் உனக்காக நான் எதிர்ப்பேன். உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அது இப்போதைக்கு வேணாம். என்னது சாம்? நேரம் வரும்போது நானே சொல்றேன். ஆனா அதை நீ கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவ, தெரியுமா? அப்படி என்ன விஷயம்? நேரம் வரும்போது நானே சொல்றேன். நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன். அந்த இடத்துல ஒருத்தவங்கள பார்க்க போறேன். அவங்கள பார்த்து நல்லபடியா பேசணும்னு வேண்டிக்கிறியா? என்ன சாம் இது? நீ எங்க போனாலும் அங்க நல்லபடியா தான் நடக்கும். இதுல நான் வேண்டிக்கிறது வேற இருக்கா சாம்? நீ வேணா பாரு, நாளைக்கு நீ ஒருத்தவங்கள பார்க்கணும்னு சொல்றல, அவங்கள கண்டிப்பா பாப்ப. ஆமா, கண்டிப்பா அவங்கள பார்க்கணும். அவங்கள பார்த்து பேசணும் தானா? யாராவது ஒருத்தவங்க வந்துட மாட்டாங்களான்னு யோசிச்சிருப்பாங்க அவங்க. அவங்கள நான் போய் பார்த்து பேசணும். கண்டிப்பா பேசுவேன் சாம். என்ன திடீர்னு இப்படி எல்லாம் யோசிக்கிற நீ? இதுல வேண்டிக்கோன்னு தான் சொல்ற, ரொம்ப பெரிய விஷயமா சாம்? ரொம்ப ரொம்ப பெருசுடா. கண்டிப்பா கோசி, ஒரு நாளைக்கு நான் பார்க்க வருவேன். என் ஒய்ஃபோட தங்கச்சி உயிரோட இருக்கான்னு நான் சொல்லதான் போறேன். உன்னை பார்த்து என் பொண்டாட்டிகிட்ட கூட்டிட்டு வரதா போறேன். பார்த்துட்டே இருக்கேன். உனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு நினைக்காத, உனக்கு அம்மா அப்பா இருக்காங்கடா. அவங்க சித்தப்பா வீட்டுல இருக்கிறத விட்டுட்டு எங்க வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வரேன்டா. அந்த இருள்ல இருந்து நீ வெளிச்சத்துக்கு வர போறடா. நீ வேணா பார்த்துட்டே இரு, சீக்கிரமா வந்துருவ. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டியோ நாளையில இருந்து நீ கஷ்டப்பட மாட்டேடா. உனக்குன்னு ஒரு அக்கா இருக்கா, அம்மா அப்பா இருக்காங்க, இத்தனை பேரும் இருக்காங்கடா. அவங்களெல்லாம் பார்த்து பேசணும்ல. கண்டிப்பா நாளைக்கு வந்து நான் உன்கிட்ட பேசதான் போறேன். என் பொண்டாட்டி கிட்ட கூட்டிட்டு வரதா போறேன். கூட்டிட்டு வந்து இவதான் உன் தங்கச்சி நான் சொல்லதான் போறேன். அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? நீ வேணா பாரு, அவ்வளவு சந்தோஷப்படுவா. நாளைக்கு நான் உன்னை பார்க்க வரேன்டா. இதுக்கு மேலேயும் லேட் பண்ண வேணான்னு தோணுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் யோசிச்சேன் நீ அங்க சந்தோஷமா இருப்பேன்னு. ஆனா நீ அங்க சந்தோஷமா இல்லைன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதுக்காகனே உன்னை வந்து நான் பார்க்க தான் போறேன். என்னாச்சு சாம்? மனசுக்குள்ள ஏதோ நினைச்சிட்டு இருக்க போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஷாலுமா. நீயும் இதுக்கு மேல சந்தோஷமா இருப்ப பாரு. இப்போ உன் கூட இருக்க சந்தோஷமா தான் இருக்கே சாம். இப்போ நான் கஷ்டப்படலையே, நீதான் சுகமா இருக்கடா. ஒன்னும் இல்ல தானே சாம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு, ஃப்ரீயா விடு. சரிடா. உனக்கு கால்வெளியில ஓகே தானே? நீ இருக்க வரைக்கும் கால்வலி வருமா? நீ ஒரு பக்கம் தாங்கன்னு தாங்குற, இன்னொரு பக்கம் என் ஃப்ரெண்டு, 2 பேரும் என்ன தாங்கன்னு தாங்குறீங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன சாம் வேணும்? எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான். இன்னொன்னு ஹஸ்பண்ட்னு சொல்லலாம், ஆனா ஃப்ரெண்டு. இந்த மாதிரி 2 விஷயம் சாம் உன்கிட்ட. ஓகேமா? ஓகே. அப்ப சாம் எங்கேயாவது வெளியில போலாமா? வெளியிலயா? இப்ப வா. ஆமா சாம், எங்கேயாவது போகணும் போல இருக்குடா. நீ ஒரு மாதிரி என்ன ஹர்ட் பண்ணிட்டியா, அதுதான் சாம். நானா? ஆமா சாம், நீ தான் என்ன ஹர்ட் பண்ணிட்ட தெரியுமா? நான் எப்பமா உன்னை ஹர்ட் பண்ணேன்? வந்த உடனே மூஞ்சி திருப்பிட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட. நான் பேசினது கூட காதுல வாங்காம. அப்பவே எனக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி ஹர்ட் ஆச்சு தெரியுமா? ஏதோ ஒரு யோசனையில இருந்தேன்டா. யோசனையில இருந்தா என்ன கண்டுக்காம போயிடுவியா? நீ பாட்டுக்கு போயிட்டு நான் எவ்வளவு யோசிச்சேன் தெரியுமா? இவ்ளோ யோசிச்சீங்க மேடம்? என்ன யோசிச்சீங்க? அதுவா உனக்கு என் மேல கோவமோ அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டேன்டா. ஒரு செகண்ட்ல இவ்ளோ யோசிச்சிட்டியா? ஆமா சார், அந்த ஒரு செகண்ட்னால எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நான் கூப்பிட்டு நீ கண்டுக்காம போயிட்ட தெரியுமா? அதுக்கப்புறம் சாம் சொல்லும் போது நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன்னு போனேன். நீ அது வரைக்கும் நீ என்கிட்ட பேசவே இல்லை, எனக்கு கண்டுக்கவே இல்லடா. எனக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? உனக்கு தான் என் மேல ஏதோ கோவமோன்ட்டு. நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனோ அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டேன் சாம். அதுக்குள்ள உன்னெல்லாம் வச்சுட்டு முடியல. டேய் நீ வேற, நான் அவ்வளவு பயந்துட்டேன் சாம். எனக்கு என்ன தெரியுமா வேற ஏதோன்ட்டு? நான் அவ்வளவு பயந்துட்டேன்டா. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஹர்ட் பண்ணிட்டேன். இன்னொன்னு என்னது மேடம்? அது வந்து சொன்னா திட்டுவியே.
இல்லைன்னா நீ ஒரு மாதிரி நினைச்சுக்கவே. அதெல்லாம் ஒண்ணுல சொல்லு. அது வந்து சாம் நீ என் தங்கச்சி கேட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சா, அதுதான் சாம் எங்கேயாவது வெளியில போகணும் ஒரு மாதிரி இருக்கு சாம். இப்போ மேடம்க்கு வெளியில போனோம் அதானே? ஆமா சாம், வெளியில கொஞ்சம் போயிட்டு வரலாம் சாம். சரிம்மா போலாம். போலாமா சாம்? போலாம். ஏன்? இல்ல நீ என்ன வெளியில கூட்டிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, இப்ப வெளியில கூட்டிட்டு போறேங்கிற. அதுவா, நான் ஒரு மாதிரி ஒண்ணு ஆக்கி விட்டல, அதனாலதான். சரி சாம், போலாம் போலாம். எங்க போலாம்? எங்கேயாவது போலாம் சாம். எங்கேயாவதுனா? ஏய் எங்கேயாவது கூட்டிட்டு போடா. மனசு லேசா இருக்கணும், நல்லா ஜாலியா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு. சரி வா போலாம். நீ கேட்டுட்ட விடவா முடியும்? ஏதோ என்ன கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டனால நீ சொல்ற கூட்டிட்டு போறேன்னு. இத்தனை நாளா கேட்டுட்டு இருக்கேன், நடக்கிறதுக்கு மட்டும் தான் கூட்டிட்டு போனேன், வேற எங்க கூட்டிட்டு போனேன்? அது உனக்கு கொஞ்சம் கால் வலியில, அதனாலதாம்மா. சரிடா சரி போலாமா? சரி போலாம். ஒரு 5 செகண்ட்ஸ் நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டா. இந்த சாரி என்னாச்சு? அது வந்து வெளியில ரொம்ப வெயில் அடிக்குதுடா, இத போட்டா கண்டிப்பா ஒரு மாதிரி ஹீட்டா இருக்கும். சரி போ. 5 மினிட்ஸ் சாம் வந்துடுறேன். சரி போ. சாம் செம்மையா இருந்துச்சுல, இந்த கார்டனையே சுத்தி வரும்போது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு சாம். மேடமுக்கு பிடிச்சிருந்துச்சா? செம்மையா பிடிச்சிருந்துச்சுடா, அவ்வளவு செம்மையா இருந்துச்சு சாம். மேடம் வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போகணும் தான் தோணுது, ஆனா இங்கேயே கொஞ்ச நேரம் எங்க செம்மையா இருக்கும்னு தோணுது சார். ஹலோ மேடம், எப்போ வந்து டைம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தல? இல்ல சார், ஒரு 5 மணிக்கு வந்தோம், டைம் இப்ப 8 ஆகுது. என்னன்னு தெரியல சாம், இங்க இருந்தா ஒரு மாதிரி நிம்மதியா இருக்குடா, பீஸ்ஃபுல்லா இருக்கு சாம். அதனால தான் சாம் சொல்றேன், ஒரு மாதிரி நல்லா இருக்கு சாம் இங்க இருக்கும்போது. அதுக்கு நைட் டைமா? வீட்டுக்கு போலாம், நாளைக்கு வேணா வரலாம். சரி இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் இங்க இருக்கலாமா சாம்? இன்னும் 10 நிமிஷமா? ஆமா சாம், ப்ளீஸ் ப்ளீஸ்டா, கொஞ்ச நேரம் சாம். அதெல்லாம் ஒண்ணு வேணா, ஏற்கனவே ரொம்ப நேரம் இங்க இருந்துட்டோம். நான் தான் சொல்றேன்ல, நாளைக்கு வந்துக்கலாம். மணி பாருடா 8 ஆயிருச்சு. 5 மணிக்கு வந்தோம், இவ்வளவு நேரமும் இங்கதான் இருக்கும். ரொம்ப நேரம் ஆயிருச்சு பாரு. நாளைக்கு வேணா வந்துக்கலாம். மணி வேற 8, நைட் டைம் வேற. இன்னும் நம்ம வீட்டுக்கு போறப்பதான் இருட்டா இருக்கும்டா. புரியுது சாம், இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் இருந்துக்கலாமா? ப்ளீஸ் சாம், ப்ளீஸ் ப்ளீஸ் சாம், எனக்காக சாம். அதெல்லாம் எதுவும் வேணா, மரியாதை கிளம்பி. நீ கிளம்பலன்னா உன்னை இங்கேயே விட்டுட்டு போயிரு. முடிஞ்சா விட்டுட்டு போ பாரு சார். உன்னை நம்பி வந்த பொண்ணை நீ விட்டுட்டு போறேன்னு சொல்ற, அதுவும் நீ கட்டின ஒய்ஃபடா. உன்னை நம்பி உனக்காக வந்த சார், என்ன போய் விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டேல சார். பரவாயில்ல இருக்கட்டும் சார், கிளம்பு சார் கிளம்பு. உன்னை நம்பி வந்த பொண்ணு கை விட்டுட்ட சார். நீ ஏமா நான் இன்னும் விடலமா? விட்டுட்ட சார். இப்போ நீங்க விட்டுட்டு போன? இல்ல அப்புறம் விட்டுட்டேன்னு சொல்ற? விட்டுட்டேன்னு சொன்னா நீ என்ன விட்டுட்டு போயிட்ட சார், அவ்வளவுதான் சார். காலையில சொன்னாலும் எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு சார். மேடம் காலையில இருந்து ரொம்ப ஓவரா பண்ற மாதிரி தெரியுது. நானா இன்னொரு 10 நிமிஷம் தானே கேட்டேன், அதுக்காக விட்டுட்டு போறேன்னு சொல்ற சார் நீ. சரிம்மா தாயே, இங்கேயே இருக்கலாம், விட்டுட்டு போல சரியா? இல்ல சார், நீ என்ன எப்ப வேணாலும் விட்டுட்டு போயிருவேன்னு நினைக்கிறேன் சார். இங்க பாரு, நீ சொன்னதுக்காக சும்மா சொன்ன அவ்வளவுதான். மத்தபடி நான் உன்னை விட்டுட்டு போவேனா? அதுவும் இந்த நைட்ல இந்த இருட்டுல உன்னை விட்டுட்டு போவேனா? நீயே ஒரு பயந்தாங்கோலி. என்ன சொன்ன? நீயே ஒரு பயந்தாங்கோலி. சாம் ரொம்ப பேசுற சார். அதுதானமா உண்மை. அதுக்கு இப்படியாடா சொல்லுவ? போடா. நான் பயந்தாங்குடினா நீங்க மட்டும்? நாளா ரொம்ப தெளிவுப்பா. பாத்தனே அன்னைக்கு நான் வந்து பயப்படுத்தினதுக்கே ஆன கத்தன வந்தானே நீ. நீ என்ன பேசுறியா சாம்? நீ எல்லாம் என்ன பேசவே கூடாது சாம். நான் வந்து கத்துனதுக்கே நீ பயந்தாலே, நீ எல்லாம் என்கிட்ட பேசுற பத்தியா? அதுதான் சாம் மனசு உடைஞ்சிட்டேன். சரிம்மா சரி, 10 நிமிஷம் தான், அதுக்கு மேலாம் வெயிட் பண்ண கூடாது. 10 நிமிஷம் சாம், கிளம்பிடலாம். ஒரு மாதிரி சிலு சிலுன்னு காத்து வருதா, நல்லா இருக்கு சாம். அதனாலதான் சாம் 10 நிமிஷம் கழிச்சு போயிடலாம். அப்புறம் நாளைக்கும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னா 10 நிமிஷத்துல போலாம். சரிங்க மேடம், நீங்க சொன்னதை கேட்காம இருப்பேன்னா நாளைக்கும் கூட்டிட்டு வரேன். ஆனா இப்ப 10 நிமிஷத்துல கிளம்புறோம், ஓகேவா? ஓகே சார், எனக்கு 10 நிமிஷம் மட்டும் டைம் போதும். ஏன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கு, இங்க விட்டு போகவே மனசு வரல. இருந்தாலும் போய் தானே ஆகணும், அதனாலதான் சார். அங்கதான் பின்னாடியும் கார்டன் அவ்வளவு பெருசு இருக்குல்ல. இருக்கு, ஆனா இந்த மாதிரி மரம் நல்ல சிலு சிலுன்னு காத்து வருதா. ஆனா நம்ம வீட்டுல வெறும் கார்டன் மட்டும் தான் இருக்கு. இனிமே டெய்லி இங்க வரலாம், ஓகேவா? ஓகே சார். இங்க பாத்து சாரிங்க, ஹாத்த போங்க. ரொம்ப ரொம்ப சாரி, தெரியாம இடிச்சிட்டேன். பரவாயில்ல இருக்கட்டும்ங்க. ஏங்க ஏங்க என்னாச்சு சொல்லு. அவங்க போனை கீழே விட்டுட்டு போறாங்க சார். போனா? ஆமா சார், போனை கீழே போட்டு போறாங்க. ஏங்க ஏங்க நின்னுங்க. ஏண்டா இவ்ளோ அவசரமா ஓடுறாங்க? யாரோ உங்களை துரத்துற மாதிரி இவ்ளோ வேகமா ஓடுறாங்க. போனை கீழே போட்டது கூட பார்க்கல. என்ன சார் போனை கீழே போட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க? என்ன சார் இது? பார்த்து போக கூடாதா? நான் கூப்பிடுறேன், கண்டுக்காம போறாங்க. என்ன அவசரத்துல போறாங்கன்னு தெரியல, நாளைக்கு நான் கொடுத்துக்கிறேன். உனக்கு அவங்கள தெரியுமா சார்? என் ஃப்ரெண்டுக்கு தெரியும். ஓ அப்படியா சாம், அப்ப போனை கொடுத்துரு சாம். ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருக்க போதுடா. ஏதோ பயந்து ஓடுற மாதிரி இருக்கு. என்னன்னு சரியா தெரியலடா. இந்நேரத்துக்கு வெளியில வர மாட்டாங்க, எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. ஓகே சாம், அப்ப கொடுத்துறியா சார்? சரி நான் கொடுத்துறேன். ஓகே சார், நம்ம வீட்டுக்கு போலாம் சார். சரிடா போலாம். சரி சார். சாம் கொடுத்துரு சார், மறந்துறப்போ. அதெல்லாம் மறக்க மாட்டேமா. அது இம்பார்ட்டன்ட் இருக்க போது சார். இவ்ளோ அவசரமா போறது, போனை கூட கீழே போட்டது தெரியலையா? பர்ஸ் வச்சிருந்தாங்களே, கீழே விழுந்தது தெரியல போல. அதுக்குன்னு இப்படியெல்லாம் இருக்க கூடாது சார். போன் கீழே விழுந்தா பார்க்கணும். அட்லீஸ்ட் நான் கூப்பிடுறதையாவது கேட்கலாம்ல. அவங்க வேற ஏதாவது நினைச்சிருந்தா இருக்கலாம் சாம். சரி விடு. கொடி சொந்தமும் தொலைஞ்சு போனதே,
அத்துவிட்ட காயமது ஆறி போனதே. யாரு செஞ்ச பாவம் இது எந்த நெஞ்சு தாங்குறது? தாய்க்குள்ள பாசம் இது எந்த சாமி சேர்க்கிறது? கண்ணுக்குள்ள இருந்ததெல்லாம் உண்மையானதே. காஞ்சு போன கண்ணீர் தடம் ஈரமானதே. பெத்த தாய்க்கு புள்ள வாசம் மறந்து போனதே. அடக்காலம் செஞ்ச கோலம் மாறிப்போ